போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான குணத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம ஜிகே கொஸ்டின்ஸில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஜிகே பிளேலிஸ்ட், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்று டெலிகிராம் லிங்க்கும் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அதுதான் எனக்கு வந்து இன்னும் இந்த போல வீடியோஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம இன்னும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மேக்ஸுக்கான இன்னொரு பிளேலிஸ்ட்டும் வந்து கொடுத்துருப்போம். ஆல்ரெடி வந்து ஒரு 25+ செஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600+ கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி வீடியோவாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சாலும் அந்த பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம வந்து தயாராகிறது, ஸோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கல்வி அப்படிங்கிறது என்ன? கல்வி அப்படிங்கிறது என்னது? கல்வி மூலமாக வந்து நீங்கள் ஒரு ஃபீஸ் பே பண்ணுறீங்க, அதனால் வந்து அதை வந்து சொல்லித்தராங்க, நீங்கள் கற்றுக்குறீங்க, கன்சியூம் பண்ணுறீங்க, கன்சம்ஷன் குட். சரிங்களா? ஃபீஸ் பே பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு ஒரு சேவையை பெறுகிறீர்கள். கன்சம்ஷன் குட் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஸோ நீங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து படிக்கிறதுனால வந்து அது உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து படிக்கிறத வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிட்டர்னாக கொடுக்க போகுது. ஸோ மூலதன பண்டம், இன்வெஸ்ட்மெண்ட் குட், அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் போத் வந்து கரெக்டு. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஷ் உருவாக்குவதாக அறிவித்தது. ஸோ நீங்கள் வந்து கலைஞரை பற்றியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நமக்கு வந்து இருக்குது, தலைவர்களை பற்றி நம்ம படிக்கிறது இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, எப்போ பிறந்தார்? சிம்பிளாக கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிறது எப்போ பிறந்தார்? 1924 ஜூன் 3ஆம் தேதி முத்துவேல் அவருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்திருப்பார். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளை அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருப்பார். சரியா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இளமை பருவத்தில் என்ன பண்ணார்? அவருக்கு வந்து நீதி கட்சியில் வந்து ஒரு பேச்சாளர் இருப்பார், அழகிரிசாமி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மீது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈர்க்கப்பட்டு தன்னுடைய 14வது வயசுலேயே வந்து சமூக இயக்கங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முரசொலி இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? ஸோ இன்னும் நிறையா ரைட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து தனியாக ஒரு செஷனில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, அவருடைய பிறந்த நாள், சட்டமன்ற வரலாறு, எப்போ வந்து சிஎம் ஆனார், எப்போ வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்தார். சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், எங்கே வந்து போட்டியிட்டார், எங்கே வந்து வின் பண்ணார். திமுகவினுடைய சார்பில் கலைஞர் வந்து திருச்சி மாவட்டம் குளித்தலை தொகுதியில் நின்றிருப்பார். எப்போ? 1957ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது. சரிங்களா? அப்போ தன்னுடைய 33வது வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபைக்குள்ளே போயிருப்பார். சரியா? இதுக்கப்புறம் 13 வாட்டி நடந்த சட்டசபை தேர்தலில் ஒன்று கூட தோற்காமல் வின் பண்ணியிருப்பார். 1984 மட்டும் அவர் தேர்தலில் வந்து நிற்கல. சரிங்களா? தொடர்ந்து எப்போ நிற்கல அப்படின்னா 1984. சரிங்களா? 1984 மட்டும் அவர் தேர்தலில் நிற்கவில்லை. தொடர்ந்து 13 முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்னொரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஸோ வேறு என்ன இன்னும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீட்டெயிலாக நீங்கள் கலைஞருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து படிங்க. ஸோ எஸ், ஒருவன் பிறப்புகளே அப்படிங்கிற அவருடைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. இப்போது அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து சிஎம்மாக வந்துட்டார். கலைஞர் கருணாநிதியோடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு என்ன உருவாக்குவதாக அறிவித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நியூஸ் அப்டேட் வந்து வந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல. சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை, எஸ் அதுதான் கரெக்டு. சென்னையில் தான் வந்து ஒரு ஹை கிளாஸ் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. எஸ் கரெக்டு. சரியா? கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனை அப்படிங்கிறது தவறு. ஏன்னா சென்னையில் தான் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் ஒரு நூலகமான சென்னையில் ஒரு நூலகத்தை சொல்லலை அவங்க, எங்கே மதுரையில் தான் வந்து ஒரு நூலகத்தை அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை தான் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஸோ அந்த நியூஸ் பேப்பர்லாம் ரெகுலராக படிச்சுட்டு இருந்தால் தெரியும். ஸோ எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, வேறு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே, 97வது பிறந்த நாள்னா பாருங்கள்,
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97வது பிறந்த 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின ஒரு அப்டேட்டை கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? சரி, 2021 ஜூனில் வந்து இந்த அப்டேட்டை வந்து கொடுத்தாங்க. 97வது பர்த் ஆனிவர்சரியில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ஸ்டாலின் வந்து அனௌன்ஸ் பண்ணது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சவுத் சென்னையில், சரிங்களா, சென்னையில் சவுத் சென்னையில் வந்து 500 பெட் இருக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து ஒரு லைப்ரரி வந்து கொண்டு வரதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ வேற என்னெல்லாம் அந்த டைம் வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன முக்கியமானது, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த டைம் வந்து கொரோனா டைம் பீரியடில், ஸோ அந்த சர்வீஸ் பண்ண அந்த தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேவ்ல கோவிடில் வந்து பேண்டமிக்கில் பண்ணாங்க இல்லையா, ஸோ ஒரு மானிட்டரி அசிஸ்டன்ஸாக வந்து ஒரு 5,000 வந்து கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அது ஒன்று. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சில முக்கியமானது அந்த டைம் பீரியடில் அப்டேட் பண்ணது, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பில்ட் ஹவுசஸ் ஃபார் ரைட்டர்ஸ், அதாவது மலைவாழ் மக்களுக்குன்னு ஒரு வீட்டு திட்டத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்காக ஒரு வீட்டு திட்டத்தை கொண்டு வரல. ஸோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் இருக்காங்க. சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸு எல்லா ரைட்டர்ஸும் இல்லை, யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஞானபீட விருது, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது, இந்த விருதுலாம் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேறு ஸ்டேட்லேயோ நேஷ்னலோ இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹவுசஸ் வந்து கட்டித்தரதா வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்போது இது வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சென்னையில் ஒரு உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை, கரெக்டு, சென்னையில் ஒரு நூலகமாக இல்லை, மதுரையில் ஒரு நூலகம், மலைவாழ் மக்களுக்கு வீட்டு திட்டமாக அப்படின்னா ரைட்டர்ஸுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு ஞானபீடமும் சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து முக்கியமான நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பண்ணித்தரதா சொல்லியிருப்பாங்க. சரியா. ஓகே. ஸோ வேறு ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னா அது கீழே கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 140, பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 21A வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ எதுக்காக சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன், சரிங்களா, கல்வி வந்து கொடுக்கறதுக்காக வந்து சேர்த்துருப்பாங்க. சரிங்களா. ரொம்ப முக்கியமானது தொடக்க கல்வி பெறக்கூடிய உரிமை, கல்விக்கான உரிமை அப்படிங்கும்போது தொடக்க கல்விக்கான உரிமை. ஓகேங்களா. இந்த 21A ரொம்ப முக்கியமானது. எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திருத்தம் பண்ணி கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னா 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிஏஏனா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா. இந்த சட்டத்திருத்தத்தின்படி 86வது சட்டத்திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டிருக்கும். 45 எதில் வரும்னா டிபிஎஸ்பியில் வரும். சரிங்களா. 45ல் திருத்தப்பட்டிருக்கும். திருத்தப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக 21Aவில் வந்து தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இதன் மூலமாக என்ன சொல்லுது, அரசுகள், மாநில அரசுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்பருவ மழலையர் கல்வி, முன்பருவ மழலையர், தமிழ் வேறு வர மாட்டேங்குது, முன்பருவ மழலையர் கல்வி வந்து 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க, 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துது. சரியா. ஸோ இது வந்து கல்வி சம்பந்தமாக இருக்கக்கூடியது. சரிங்களா. இன்னொரு ஆர்டிக்கல் 51A வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே படிப்பீங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் படிப்பீங்க. ஆர்டிக்கல் 51A வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இது வந்து 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட, சரி, 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பினை வழங்கணும். இது யாருடைய கடமை, பெற்றோருடைய கடமை. இது எப்போ சேர்த்துனாங்க, இதுவும் 86 அமெண்ட்மெண்ட்டு 2002. ஓகேங்களா. ஆர்டிக்கல் 51A வந்து சேர்த்திருப்பாங்க. இது கடமை, பெற்றோருடைய கடமை. எத்தனாவது கடமையாக சேர்த்துனாங்க, 11வது கடமையாக சேர்த்துனாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 6 முதல் 14 வயது உள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவது இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள், இவங்களுடைய கடமை. சரியா. ஸோ இது ரெண்டும் முக்கியம். ஓகேங்களா. கண்டிப்பாக கல்வி சம்மந்தமாக, இப்போ கல்வி சம்மந்தமாக வரக்கூடிய ஆர்டிக்கல் என்னது, 21A, ஆர்டிக்கல் 45, ஆர்டிக்கல் 51AK. ஏ வந்து கே எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா
அதில் ஏபிசின்னு வரிசையாக வரும். நமக்கு வந்து 11 கடமைகள் இருக்குது. அந்த 11வது கடமைகள் என்ன லெட்டர்? கே அப்படிங்கிற லெட்டரில் கடைசியாக சேர்த்துனது அந்த கேவில் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ ஏனா என்ன? அடிப்படை கடமைகள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பையும் அதன் கொள்கைகளையும் தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னத்துக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறது 51 ஏவில் ஏ. சரிங்களா? அடிப்படை கடமை அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆர்டிக்கல் ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்த்தது 51 ஏ. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஏ, பி, சி இந்த மாதிரி 11 கடமைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதில் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, பியும் கேட்பாங்க. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் 22 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வழக்குகள்ல இருந்து கைது செய்வதற்கான தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமையை சொல்லுது. ஆர்டிகல் 23 அப்படின்னா நேற்றே பார்த்துருப்போம். கட்டாய வேலை, கொத்தடிமை, மனித தன்மையற்ற அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 என்ன ஞாபகம் வருதா? தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது. ஸோ அடிப்படை உரிமைகள் கண்டிப்பாக படிக்கணும். மற்ற ஆர்டிக்கல்லாம் தெரியணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, சரி, இதை முடிச்சுப்போம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிக பரப்பளவு, லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின் பேப்பர் தான். ஸோ இதில் என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க? தருமபுரி. எஸ், கரெக்டு தான். சரிங்களா? ஸோ சில பேர் நீங்கள் வந்து புக்கில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ என்னென்னு படிச்சிருப்பீங்க அப்படின்னா, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். புது எடிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு கொடுத்துருக்காங்க சார். நாம் படிக்கணும், அதாவது 2023 எடிஷனும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எடிஷனும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஈரோடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறாங்க. பட் ஈரோடு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி வந்து அது கரெக்டாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு டேட்டா, அஃபிஷியல் டேட்டா, இது எந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் இன்னும் அஃபிஷியலாக வந்து சொன்ன டேட்டாவா புக்கில் வந்து எங்கேயும் வந்து இது இந்த இயரோட டேட்டா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. ஸோ ஆஸ் பர் த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னா அதையும் கொடுக்கல. சரியா? பட் நமக்கு கிடைச்ச நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாரஸ்டோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தருமபுரி தான் 3280 கிலோமீட்டர் இருந்திருக்கும். இது பழைய எடிஷனில் உங்களுக்கு இருக்கும். கரெக்டு தான். இப்போ ஒரே அடியாக ஸோ நீங்கள் வந்து இப்போ நியூ புக் சார், நான் நியூ புக்கில் பார்த்தேன் சார், எனக்கு வந்து டேட்டா மாறிடுச்சு அப்படின்னு சில பேர் ஒரு கம்யூனிட்டி பேஜில் ஒரு குவிஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த குவிஸில் வந்து இது வந்து இப்போ ஈரோடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரோடு ஆக்சுவலாக 2295 கிலோமீட்டர் தான் இப்போ புது டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் புக் எடுத்து பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது இது ஓல்டு டேட்டா. இப்போ நியூ டேட்டான புக்கில் சொல்லி கொடுத்துருக்கூடியது இது இப்போ லேட்டஸ்ட் எடிஷனில் வந்திருக்கக்கூடியது. சரிங்களா? ஈரோடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2695. கோயம்புத்தூர் 1985. கோவை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1877 திண்டுக்கல். சரியா? அடுத்து 1824 வேலூர். 1731 நீலகிரி. தருமபுரி எங்கே போட்டிருக்காங்கன்னா 1702 தருமபுரி. ஆமாம். சரிங்களா? இப்போது 3280 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து காடு இருந்தது. எப்படி அதுக்குள்ளே வந்து 1702 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு கம்மியாயிருமா? பாதி கம்மியாயிருமா? திடீர்னு காணாமல் போயிருமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸோ கண்டிப்பாக எங்கேயோ வந்து தப்பு நடந்திருக்கு. அவங்க வந்து ஒரு எங்கேயாச்சும் நீங்கள் அஃபிஷியல் டேட்டா இருந்தாலும் அதை கொஞ்சம் காமிங்க. பட் இதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? அதிக பரப்பளவு கொண்டு இருக்கக்கூடியது பரப்பளவு காடுகளை கொண்டுள்ள மாவட்டம் ஆன்சர் தருமபுரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தா 3280 கிலோமீட்டர். சரிங்களா? ஒட்டுமொத்தமாக காடுகளுடைய பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து புக்கில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புக்கில் படிச்சிருந்தா இல்லை சமீபத்தில் நியூஸில் நீங்கள் வந்து போட்டு பார்த்தா கூட போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு 55 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு காடுகளுடைய பரப்பளவு இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளுடைய பரப்பளவு 26,345. இதில் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா தருமபுரி தான் 3280 அப்படிங்கிற கரெக்டு. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா 2627. சரிங்களா? ஈரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2421. இது பழைய புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா. சரிங்களா? ஸோ இதை வந்து பழைய புக் அப்படின்னா இந்த எடிஷன் தான் வேரி ஆகும். ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈரோடு வந்து 2427 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து 627. 3வது பிளேஸில் தான் ஈரோடு இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2295 சொல்கிறாங்க நியூ டேட்டா. ஸோ இதுலேருந்து இது கம்மியாக தான் இருக்குது. அப்போ இவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்ல வராங்களா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரே செகண்ட். சரியா? அதனால் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி படித்து வைங்க. ஸோ அப்படியே வந்து ஓகே
நீங்கள் ஒரு வேளை போயிட்டு இப்போ இந்த ரீசெண்டாக கேட்ட எக்ஸாம்ஸில் இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தப்பாக தானே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சோர்ஸ் காமிச்சிருக்கலாம், கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருந்திருக்கும். ஸோ அவங்க ஒன்றும் மார்க் கொடுத்துருக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். சரிங்களா? இப்போ 3 நாள் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். இருங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன தான் சொன்னாலும் ஸோ உங்களுக்கு வந்து ரைட். ஓகே, சரியா? ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இந்த ஆன்சர் கீ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? சரி, இப்போ நீங்கள் என்ன டேட்டாவை வந்து சார் ரெஃபர் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு பார்க்கும்போது நியூ புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும்ல, 1 செகண்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டேட்டா. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். சரியா? இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இது ஓல்டு இன்ஃபர்மேஷன், இதை வச்சு தான் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ கம்மியாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். சரியா? வேலூர் அப்படியே இருக்குது, நீலகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. ஈரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து இது கம்மியாகிடுச்சு, ஆனாலும் ஃபஸ்ட் பிளேஸுக்கு போயிருச்சான். சரியா? கோயம்புத்தூர் வந்து 2627 1985 மாறிடுச்சு. சரிங்களா? அதுலேயும் இவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா நம்ம பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கல. ஸோ புக்கோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறனால நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கவும் முடியாது. சரியா? பட் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து ஸோ இதுக்கு போன குரூப் 4லேயும் இது கேட்டிருந்தாங்க. சரியா? இது புக்கில் இருக்க 10th புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை வெட்லேண்ட்ஸ், ஈரநிலங்கள் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ராம்சார் சைட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரியா? வெட்லேண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத அதுக்குள்ளே ஒரு வெப்சைட் இருக்குது, இதுக்கே வந்து ஒரு வெப்சைட் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் வந்து ரெஃபர் பண்ணலாம். சரிங்களா? புக்கில் எங்கே இருக்குன்னு நான் பார்க்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து எவ்வளோ வந்து ஏரியா இருக்குது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. 1 நிமிஷம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். சரியா? இதுதான். சரியா? பார்க்க முடியுதா? இப்போ பாருங்கள், வெட்லேண்ட்ஸ் ஈரநிலங்கள். சரி, ஹவு மெனி வெட்லேண்ட்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து எடுத்த டேட்டா தான் இது. ஸோ எவ்வளவு இருக்குது? 24684 24684 அந்த நம்பர் எக்ஸாக்டாக வந்து கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த அளவுக்கு வெட்லேண்ட்ஸ் வந்து மேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸில் உங்களை வந்து வேற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து கேட்கலாம். சரியா? என்ன இன்ஃபர்மேஷனாக வந்து கேட்கலாம் அப்படின்னா எவ்வளோ வந்து எஸ்டிமேட்டட் ஏரியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்களா 902534. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நேஷ்னல் வெட்லேண்ட் அட்லாஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு இவங்க வந்து வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த தேர்வில் வந்து நமக்கு கேட்கும்போது 24684 அப்படின்னு கேட்காம ஸோ நமக்கு வந்து வெட்லேண்ட் ஏரியா எவ்வளவு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஸோ அதையும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 6.92% ஆஃப் த ஜியாகிரபிக் ஏரியா வந்து இந்த வெட்லேண்ட் வந்து கவர் பண்ணியிருக்காமா. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இன்னும் சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுலேயே ராம்சார் சைட்ஸ், ஸோ இந்தியாவில் வந்து எத்தனை வெட்லேண்ட்ஸ் இருக்குது, ஓவராலாக என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா ஸோ 7,57,060. சரிங்களா? இது இந்தியாவில் இருக்கக்கூடியது.
இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. வேறு என்ன கேட்பாங்க? மாங்க்ரோவ் காடுகள். ஸோ அதை பற்றி அடுத்த கொஸ்டின் வந்து அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பற்றி கேட்கலாம். அப்புறம் மாங்க்ரோவ்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ராம்சார் சைட்ஸ் வந்து எத்தனைலாம் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஸோ இது போகுது. ஏன்னா ராம்சார் சைட் வந்து அது இந்த வெட்லேண்ட் சைட் வந்து அதுதான் வந்து கொடுக்குறது ஒரு அங்கீகாரம், இந்த கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ். ஸோ இது வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ யுனெஸ்கோ வந்து 1971 இந்த மாதிரியான சைட்டை வந்து அறிவிச்சிருப்பாங்க. 1975 பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ February 2024 வரைக்கும் 2500 ராம்சார் சைட்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஓகே, சரி. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த கேட்டகரி வைஸ் வந்து எப்படி ராம்சார் சைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனை ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது, ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. எத்தனை? 16 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இந்தியாவில் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குது? ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது 80 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ராம்சார் சைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் 16 இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து யூபியில் வந்து பார்த்திங்கன்னா 10 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து மேபி இதை பற்றின ஒரு கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ நம்ம இதை பற்றி தனி வீடியோஸ் வந்து கொடுக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தமிழகத்தின் கனவு, தமிழகத்தை $1 trillion பொருளாதாரமாக மாற்றுவதே எங்களோட பார்வை, அவை இவற்றை பாதிக்காமல். எதை பாதிக்காமல் $1 trillion பொருளாதாரம் கொண்டு வரணும் அப்படின்னா ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், லைவ்லிஹுட் ஆஃப் த பீப்புள், மக்களினுடைய வாழ்வாதாரம் மாறாமல் நாங்கள் வந்து ஒரு $1 trillion பொருளாதாரத்தை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போ வந்து $1 trillion பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க? ஸோ இனிமேல் ஞாபகம் இருக்கா? $1 trillion பொருளாதாரம் 2030 வந்து பார்த்திங்க அப்படின்னா $1 trillion பொருளாதாரமாக மாறுவது தான் தமிழ்நாடுடைய எய்ம். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி. ஸோ வேறு என்ன வந்து தமிழ்நாடு சம்மந்தமாக கேள்விகள் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி. எத்தனாவது? செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஓகே, அதே மாதிரி முக்கியமாக தேர்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டு. லார்ஜஸ்ட்டு எதில் இருக்குது? எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது. ஓகேங்களா? எக்கனாமியில் செகண்டு, பொருளாதாரத்தில் செகண்டு. சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 8.95% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கக்கூடியதில் வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி என்ன சொல்லலாம், குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸில். சரியா? குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 1. நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இது அதிகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. அதிகமான மேன் பவர், ஸ்கில்டு மேன் பவர் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக வர்றாங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அதுவும் ஃபஸ்ட்டு. சரியா? அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப் அதில் வந்து செகண்டு. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பில் வந்து செகண்டாக இருக்குது. நிதி ஆயக்கூடிய எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அந்த இண்டெக்ஸ் 2020-21 ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக இருந்தது. இதெல்லாம் எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேபி இதுலேருந்து ஏதாச்சும் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்கலாம். சரிங்களா? ரைட்டு. ஜிடிபியில் வந்து லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ஜிடிபி. அதே மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை ஏர்போர்ட் இருக்குது? 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது. சரிங்களா? 4 சீ போர்ட் இருக்குது, மேஜர் சீ போர்ட் இருக்குது. 18 மைனர் சீ போர்ட் இருக்குது, சிறிய துறைமுகங்கள் இருக்குது. பெரிய துறைமுகங்கள் 4 இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு வசதிகள்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய இலக்காக $1 trillion பொருளாதாரத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்து 2030 வச்சுருக்கோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்துருக்கோமா? ஓகே, ஒரு சில கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கொடுங்க, பார்க்கலாம். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்? ஸோ 1 2 3 4 and 5.
சரி, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வரது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின்ஸ். இதை நான் தனி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.